Hi, வணக்கம். வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். ஸோ யூனிட் 10 பார்த்துட்ருக்கோம். ஸோ யூனிட் 10ல் பிளான் பயோடெக்னாலஜிங்கிற டாப்பிக்கில் லாஸ்ட் கிளாஸில் ஹெப்படைட்டிஸ் பி வேக்சின். ஸோ ஹெப்படைட்டிஸ் பி வேக்சின் தான் ஃபர்ஸ்ட் சிந்தட்டிக் வேக்சின் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த ஹெப்படைட்டிஸ் பி வேக்சின் வந்து என்னென்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க, ஓகேவா? ஸோ அதை பற்றின எல்லா டீட்டெயிலும் ப்ரீஃபாக பார்த்தோம். ஃபஸ்ட்டு வந்து இந்தியா வந்து 4th கண்ட்ரியாக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கு வேக்சினை. ஸோ வேக்சினா என்ன அப்படிங்கிறது எல்லாமே பற்றி ப்ரீஃபாக பார்த்தோம். இன்னைக்கு கிளாஸில் பார்க்க போகிறது வந்துட்டு டிஎன்ஏ வேக்சின், ஓகேவா? ஸோ டிஎன்ஏ அந்த நம்மளோட அந்த பாடியில் இருக்கக்கூடிய இந்த டிஎன்ஏல அந்த வேக்சின்ஸ் வந்து எப்படி பயோடெக்னாலஜி மூலமாக ப்ரொடியூஸ் பண்ணி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதான் இன்னைக்கு பார்க்க போகிறோம், சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்கள், ஜெனடிக் இம்யூனைசேஷன் பை யூஸிங் டிஎன்ஏ வேக்சின் இஸ் அ நாவல் அப்ரோச் that came into being 1990. அதாவது ஜெனட்டிக்கலி இம்யூனிட்டியை டிஎன்ஏல வேக்சின்ஸ் மூலமாக யூஸ் பண்ணுறது வந்து எப்போத்தில் இருந்து அப்படின்னா 1990 இருந்து 1990 யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ த இம்யூன் ரெஸ்பான்ஸ் ஆஃப் த பாடி ஸ்டிமுலேட்டட் பை டிஎன்ஏ மாலிகுல். ஸோ இப்போ நம்ம பாடியோட அந்த இம்யூனிட்டி ரெஸ்பான்ஸ் வந்து எது மூலமாக ஸ்டிமுலேட் ஆகுது அப்படின்னா டிஎன்ஏ மாலிகுல்ஸ் மூலமாக ஸ்டிமுலேட் ஆகுது. ஸோ டிஎன்ஏ வேக்சின் வந்து கன்சிஸ்ட் ஆஃப் ஜீன் கோடிங் அண்ட் ஆன்டிஜெனிக் ப்ரோட்டீன். ஸோ இந்த டிஎன்ஏ வேக்சினை பொறுத்தளவு இது வந்து என்ன அப்படின்னு வந்துட்டு ஒரு ஆன்டிஜெனிக் ப்ரோட்டீனாக தான் இருக்குது. ஸோ இது வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இன்சர்டட் ஆன்டியோ பிளாஸ்மிட், இந்த இப்போ இதுதான் ஆன்டிஜெனிக் ப்ரோட்டீன் அப்படின்னா இது வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த பிளாஸ்மிடில் போயிட்டு இன்ஜெக்ட் பண்ணுவாங்க அண்ட் தென் இன்கார்பரேட்டட் இன்டு த செல்ஸ். அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணுவாங்க, ஒரு செல் ஈகோல இந்த மாதிரி ஒரு செல்லுக்குள்ளே இதை முழுசையும் என்ன பண்ணுவாங்க, அப்படியே தூக்கி உள்ளே இன்செர்ட் பண்ணுவாங்க. அண்ட் இந்த டார்கெட் அனிமல், அதாவது டார்கெட் அனிமல் தான் இங்கே என்னது, அந்த ஈகோலை பாக்டீரியாமாக இருக்கலாம். ஸோ அதுக்குள்ளே வைக்கிறப்ப இது ஃபுல்லாகவே என்ன ஆயிரும், நிறைய காப்பீஸ் வந்து நமக்கு ப்ரொடியூஸ் ஆயிரும். இப்படி தான் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா வந்துட்டு வேக்சினை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போது அந்த ஸ்டார்டிங் வந்து என்னது 1990. ஸோ வந்து டிஎன்ஏ மாலிகுல் வந்து ஸ்டிமுலேட் பண்ணியிருப்பாங்க. டிஎன்ஏ வேக்சின் வந்து என்ன இருக்கும், அதில் வந்து ஜீன் கோடிங் அண்ட் ஆன்டிஜெனிக் ப்ரோட்டீனை வந்து இதை வந்து ஒரு பிளாஸ்மிடில் இன்சர்ட் பண்ணி அதுலேருந்து என்ன பண்ணுவாங்க, டார்கெட் அனிமலுக்கு இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் டிஎன்ஏ வேக்சின், ஒரு டிஎன்ஏ வேக்சினோட மெக்கானிசம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு வந்துட்டு அது அந்த ஒரு பர்டிகுலர் அந்த பிளாஸ்மிட்லேருந்து நம்ம எடுத்து அதை என்ன பண்ணுறோம், ஒரு டிஎன்ஏ ஒரு இன்ஜெக்ஷன் மூலமாக நம்ம வந்து இன்ஜெக்ட் பண்ணுறோம். அப்படி இன்ஜெக்ட் பண்ணுறப்போ அது அந்த பாடிக்குள்ளே என்ன ஆகும், அந்த இம்யூன் ரெஸ்பான்ஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணும், செல்லுக்குள்ளே ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் கேரக்டர் வந்து அது வந்து உள்ளே எக்ஸ்பிரஸ் பண்ணும், சரியா? ஸோ இங்கே நம்ம அந்த பிளாஸ்மிட் ஆக்சுவலாக நமக்கு தெரியும், பிளாஸ்மிடை தான் எதுக்கு யூஸ் பண்ணுவோம், நம்ம பொதுவாகவே இந்த மாதிரி வேக்சின் எல்லாமே ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ த பிளாஸ்மிட் கேரிங் டிஎன்ஏ வேக்சின், அப்போ அந்த டிஎன்ஏ வேக்சினை கேரி பண்ணக்கூடிய அந்த பிளாஸ்மிட் வந்து என்னது, நார்மலி கண்டென்ஸ் ஏ ப்ரொமோட்டார் சைட். அதாவது எப்போவுமே பிளாஸ்மிட் வந்து டபுள் ஸ்டாண்டர்ட் ஆட்டோமேட்டிக்கலி செல்ஃப் ரெப்ளிகேட்டாக இருக்கக்கூடியது. ஸோ அங்கே ப்ரொமோட்டார் சைட்னா பர்டிகுலர் ஒரு குறிப்பிட்ட ரீஜன் இருக்கும். ஸோ இதுதான் என்ன அப்படின்னா வந்துட்டு அந்த டிஎன்ஏ வேக்சின் ஜீனோட குளோனிங் சைட். இந்த பர்டிகுலர் இடத்துல தான் அதை வச்சு அது வந்து மல்டிப்ளை ஆகுமே தவிர எந்த இடத்துலனாலும் நம்ம அதை இன்சர்ட் பண்ண முடியாது. ஸோ அதுதான் என்ன சொல்கிறாங்க, ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் நடக்கக்கூடிய அந்த ஆரிஜின். தென் செலக்டபிள் மார்க்கர் சீக்வன்ஸ் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். ஜீன் ஃபார் ஆம்பிசிலின் ரெசிஸ்டன்ஸ்க்குள்ள ஜீன் அண்ட் டெர்மினேட்டர் சீக்வன்ஸ், இது மாதிரி எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு அந்த பர்டிகுலர் பிளாஸ்மிடில் நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும், சரியா? ஸோ ஒரு பிளாஸ்மிடை பொறுத்தவரை அது டிஎன்ஏ வேக்சினாக நார்மலாக கேரி பண்ணுதுன்னா அதில் என்னென்ன இருக்கும், ப்ரொமோட்டார் சைட் இருக்கணும், குளோனிங் சைட் ஃபார் டிஎன்ஏ வேக்சின் ஜீன் இருக்கணும், ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் இருக்கணும், அண்ட் செலக்டபிள் மார்க்கர்ஸ் சீக்வன்ஸ் இது எல்லாமே கண்டிப்பாக இருக்கணும். அண்ட் ஃபைனலாக டெர்மினேட்டர் சீக்வன்ஸ் இருக்கணும். ஸோ இந்த டெர்மினேட்டர் சீக்வன்ஸ் என்ன அப்படின்னா வந்துட்டு அந்த பாலி ஏ டைப், ஓகேவா? தென் அதே மாதிரி செலக்டபிள் மார்க்கர் வந்து என்ன, ஜீன் ஃபார் ஆம்பிசிலின் ரெசிஸ்டன்ஸ் தான் வந்து அதிகமாக அங்கே யூஸ் பண்ணக்கூடிய செலக்டபிள் மார்க்கர், ஓகேவா? ஸோ பாருங்கள், டிஎன்ஏ வேக்சின் பிளாஸ்மிட்ஸ் கேன் பி அட்மினிஸ்டர்டு டு த அனிமல்ஸ் பை ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் டெலிவரி மெத்தட்ஸ். அப்போ இந்த டிஎன்ஏ வேக்சினை வந்து என்ன பண்ணுவாங்க, வேக்சின் பிளாஸ்மிட்ஸை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அனிமல்ஸ்குள்ளே செலுத்தணும். அப்போ இதுதான் வேக்சின். அந்த வேக்சின்குள்ளே நான் எனக்கு தேவையான டிசைட் ஜீனை வச்சுட்டேன். இப்போ இந்த ஒரு அனிமல்குள்ளே நான் வந்து அதை செலுத்தணும். ஸோ அப்படி செலுத்துகிறப்ப நான் எப்படி என்னென்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணலாம். ஸோ நம்பர் 1 வந்து நாசல் ஸ்ப்ரே மாதிரி செலுத்துறது, ஸ்ப்ரே பண்ணுறது மூலமாக. தென் இன்ட்ரா மஸ்குலர் இன்ஜெக்ஷன், ஸோ அந்த மசில்ஸில் வந்து என்ன பண்ணுவாங்க, இன்ஜெக்ட் பண்ணுறது. தென் இன்ட்ரா வீனஸ் இன்ஜெக்ஷன், அதோட நர்வஸில் வந்து இன்ஜெக்ட் பண்ணுறது. தென் இன்ட்ரா டெர்மல் இன்ஜெக்ஷன், அதோட அந்த உள் பகுதியில் இருக்கக்கூடிய தோலில் இன்ஜெக்ட் பண்ணுறது. தென் ஜீன் கன் மாதிரி இருக்கும், அதை வச்சு என்ன பண்ணுவாங்க, பர்டிகுலரான ஒரு இடத்துல அதை அந்த கன் மாதிரி வச்சு ஷூட் பண்ணுவாங்க. தென் பயோலிஸ்டிக் டெலிவரி, அதாவது ப்ரெஷர் கொடுத்து ஒரு கோல்டு பெட், அதாவது அதில் வந்து ஒரு கோல்டு மெட்டல் வந்து என்ன பண்ணுவாங்க அதில் வந்து கவர் பண்ணியிருக்கோம், அது மூலமாக என்ன பண்ணுவாங்க,
இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி நிறையா மெத்தட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு டெலிவரி மெத்தட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ டிஎன்ஏ வேக்சின் பிளாஸ்மிட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய மெத்தட் இருக்குது. நாசல் ஸ்ப்ரே யூஸ் பண்ணலாம், இன்ட்ராமஸ்குலர் மசிலில் இன்ஜெக்ட் பண்ணலாம், இன்ட்ராவேனஸ் இன்ஜெக்ஷன் இருக்குது, இன்ட்ராடெர்மல் லோவர் அந்த ஸ்கின்னில் இருக்குது, தென் ஜீன் கன் அல்லது பயோலிஸ்டிக் இந்த மாதிரி எந்த மெத்தட் வேணாலும் என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணி இன்ஜெக்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ அடுத்தது பாருங்கள், டிஎன்ஏ வேக்சின் அண்ட் இம்யூனிட்டி. ஸோ த டிஎன்ஏ வேக்சின் அண்ட் இம்யூனிட்டினா என்னென்னா, த பிளாஸ்மிட் வேக்சின் கேரிங் த டிஎன்ஏ ஃபார் ஆன்டிஜெனிக் ப்ரோட்டீன். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த பிளாஸ்மிட் வேக்சின் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா டிஎன்ஏ வந்து கேரி பண்ணும் ஃபார் ஆன்டிஜெனிக் ப்ரோட்டீன்ஸாக. அந்த ஆன்டிஜெனிக் ப்ரோட்டீன் என்ன பண்ணும் அப்படின்னா என்டர்ஸ் த நியூக்ளியஸ் ஆஃப் த இனாகுலேட்டட் டார்கெட் செல் ஆஃப் த ஹோஸ்ட். ஸோ என்ன அப்படின்னா இதுதான் ஒரு ஹோஸ்ட்னா இதோட நியூக்ளியஸ்குள்ளே என்ன ஆகும், இது வந்து அந்த பிளாஸ்மிட் வேக்சின் வந்து செலுத்திடும். ஸோ இப்போ இந்த டிஎன்ஏ ப்ரொடியூசஸ் ஆர்என்ஏ. அப்போ இந்த டிஎன்ஏ ஆர்என்ஏ அதாவது டபுள் ஸ்டாண்டர்ட் அந்த நியூக்ளிக் ஆசிட் வந்து ஒரு ரிபோ நியூக்ளிக் ஆசிட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அண்ட் இன்டர்ன் ஸ்பெசிஃபிக் ஆன்டிஜெனிக் ப்ரோட்டீன் அதே மாதிரி என்னதையும் ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னா ஸ்பெசிஃபிக்கான ஆன்டிஜென் ப்ரோட்டீனையும் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ த ஆன்டிஜென் கேன் ஆக்ட் டைரக்ட்லி ஃபார் டெவலப்பிங் ஹியூமரல் இம்யூனிட்டி. அப்போ இந்த ஆன்டிஜென் டேரெக்டாக என்ன பண்ணும் அப்படின்னா வந்துட்டு ஹியூமரல் இம்யூனிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணும். அப்படி இல்லை அப்படின்னா ஃப்ராக்மெண்ட்ஸ் இன் அசோசியேஷன் வித் மேஜர் ஹிஸ்டோகம்பேட்டபிலிட்டி கிளாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மாலிகூல்ஸை என்ன பண்ணும், அந்த செல்லுலர் இம்யூனிட்டிக்குள்ளே ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அதை தான் ஷார்ட்டாக எம்ஹெச்சின்னு கொடுத்துருக்காங்க, மேஜர் ஹிஸ்டோகம்பேட்டபிலிட்டி கிளாஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இந்த மாதிரி மெத்தட் மூலமாகவும் டிஎன்ஏ வேக்சினை ப்ரொடியூஸ் பண்ணலாம். அப்போ பிளாஸ்மிட் வேக்சினை பொறுத்தளவில் அந்த ஆன்டிஜெனிக் ப்ரோட்டீன் வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு டார்கெட் செல்லோட நியூக்ளியஸ்குள்ளே என்டர் ஆகும். ஸோ என்டர் ஆன உடனே டிஎன்ஏ வந்து ஆர்என்ஏவை ப்ரொடியூஸ் பண்ணும், ஆன்டிஜெனிக் ப்ரொடியூஸையும் ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த ஆன்டிஜென் வந்து டைரெக்டாக ஒரு ஹியூமரல் இம்யூனிட்டியவும் ஃப்ராக்மெண்ட்ஸையும் என்ன பண்ணும், ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு எம்ஹெச்சின்னு சொல்லக்கூடிய மாலிகூல்ஸை என்ன பண்ணும் அந்த செல்லுக்குள்ளே ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ பாருங்கள், ஹியூமரல் இம்யூனிட்டி. ஸோ ஹியூமரல் இம்யூனிட்டி அப்படிங்கிறது ஸோ இப்போ ஆஸ் த ஆன்டிஜென் மாலிகூல்ஸ் பைண்ட் டு பி லிம்போசைட். அப்போ ஆன்டிஜென் மாலிகூல் போயிட்டு ஒரு பாடியில் என்ன பண்ணுது, பி லிம்போசைட் கூட பைண்ட் ஆகும். ஸோ பைண்ட் ஆன உடனே ட்ரிகர் த ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆன்டிபாடிஸ். அப்போ உடனே என்ன ஆகும், ஆன்டிபாடிஸ். அப்போ ஒரு டிசீஸ் வந்துருச்சு, அப்போ ஆன்டிபாடிஸ் பாடியில் ப்ரொடியூஸ் ஆகும், விச் கேன் டெஸ்ட்ராய் த பேத்தோஜன். அந்த நோய் எதிர்ப்பு சக்தி வந்து என்ன பண்ணும், பேத்தோஜனை அழிச்சிடும், டெஸ்ட்ராய் பண்ணிடும். சம் ஆஃப் த பி லிம்போசைட்ஸ், ஒரு சில பி லிம்போசைட்ஸ் வந்து என்ன ஆகும், பிகம் மெமரி செல்ஸாக கன்வெர்ட் ஆகும். தட் கேன் ப்ரொடெக்ட் த ஹோஸ்ட் அகேன்ஸ்ட் ஃபியூச்சர் இன்ஃபெக்ஷன். அது என்ன பண்ணும் அப்படின்னா இன் ஃபியூச்சரில் அந்த ஹோஸ்ட் பாடி வந்து அஃபெக்ட் ஆகாமல் என்ன பண்ணும், பாதுகாக்கும். ஸோ இதுதான் ஹியூமரல் இம்யூனிட்டி. ஸோ அப்போ பாருங்கள், பொதுவாகவே ஆன்டிஜென் மாலிகூல்ஸ் வந்து பி லிம்போசைட் கூட போயிட்டு என்ன பண்ணும், அது வந்து அந்த பேத்தோஜனை வந்து ஆன்டிபாடிஸை வந்து ட்ரிகர் பண்ணி பேத்தோஜனை கொல்ல வைக்கும். ஒரு சில பி லிம்போசைட் மட்டும் என்ன பண்ணும், வெயிட் பண்ணி அடுத்து ஏதாவது ஒரு இப்போ நம்ம பாடியில் ஒரு பாக்டீரியா வருதுன்னா இந்த பாக்டீரியாவுக்கு அகேன்ஸ்டாக நம்ம பாடியிலேருந்து ஆன்டிபாடிஸ் வருது. ஸோ அந்த எல்லா ஆன்டிபாடியும் போய் அதை போயிட்டு அஃபெக்ட் பண்ணாமல் கொஞ்சம் ஆன்டிபாடிஸ் என்ன பண்ணுது, வெயிட் பண்ணுது. அடுத்தது செல்லுலார் இம்யூனிட்டி. இதில் த ப்ரோட்டீன் ஃப்ராக்மெண்ட்ஸ் ஆஃப் த ஆன்டிஜென் பவுண்ட் டு எம்ஹெச்சி மாலிகூல்ஸ் கேன் ஆக்டிவேட் த சைட்டோடாக்சிக் டி லிம்போசைட்ஸ். அப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு சில ப்ரோட்டீன் ஃப்ராக்மெண்ட்ஸ் வந்து அந்த ஆன்டிஜெனில் இருக்கிறது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அந்த எம்ஹெச்சி மாலிகூல்ஸ் கூட சேர்ந்து சைட்டோடாக்சிக் பி லிம்போசைட் அப்படிங்கிறத வந்து என்ன பண்ணுது, ஆக்டிவேட் பண்ணுது. தே ஆர் கேப்பபிள் ஆஃப் டிஸ்ட்ராயிங் த இன்ஃபெக்டட் பேத்தோஜெனிக் செல். அப்போ இதால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இன்ஃபெக்ட் ஆன அந்த பேத்தோஜெனிக் செல்லை கில் பண்ண முடியும். ஸோ சம் ஆஃப் த ஆக்டிவேட்டட் டி லிம்போசைட்ஸ், ஒரு சில ஆக்டிவேட் ஆன டி லிம்போசைட்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா பிகம் மெமரி செல்லாக மாறி அது என்ன பண்ணும், ஃபியூச்சர் இன்ஃபெக்டிங் பேத்தோஜன், ஃபியூச்சரில் வரக்கூடிய அந்த பேத்தோஜனை இன்ஃபெக்ட் பண்ணுறதுக்கு அது வெயிட் பண்ணும். சரியா? அடுத்தது காம்ப்ளிமெண்ட்ரி டிஎன்ஏ வேக்சின். சரியா? ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி டிஎன்ஏ வேக்சின் அப்படின்னு சொன்னால் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ அப்போ காமனாக வந்து இந்த ஜெனட்டிக் இம்யூனைசேஷனுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு எது யூஸ் ஆகும் அப்படின்னா காம்ப்ளிமெண்ட்ரி டிஎன்ஏ வேக்சின்ஸ் வந்து அதிகமாக யூஸ் ஆகும். ஸோ சம் ஒர்க்கர்ஸ் ஹவ் சக்ஸஸ்ஃபுல்லி யூஸ்டு காம்ப்ளிமெண்ட்ரி டிஎன்ஏ ஆஸ் வேக்சின். ஒரு சில ஒர்க்கர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா காம்ப்ளிமெண்ட்ரி டிஎன்ஏவை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக என்ன பண்ணுறாங்கன்னா அந்த காம்ப்ளிமெண்ட்ரி டிஎன்ஏ வேக்சினை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிள் வந்து இம்யூனைசேஷன் ஆஃப் மைஸ் அகேன்ஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸா. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த மைஸில் வந்து இம்யூனிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணி அதை வந்து இன்ஃப்ளூயன்ஸா ஃபீவருக்கு அகேன்ஸ்டாக என்ன பண்ணியிருக்காங்க, யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ டிஎன்ஏ வேக்சின்ஸ் ஃபார் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆன்டிஜென் அண்ட் ஆன்டிபாடிஸ். ஸோ அப்போ டிஎன்ஏ வேக்சின்ஸ் எல்லாத்தையுமே வந்து அந்த ஆன்டிஜென் அண்ட் ஆன்டிபாடி ப்ரொடக்ஷனுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க.
ஸோ அப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ நாவல் அப்ரோச் ஆஃப் த ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆன்டிஜனை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஸோ ஆன்டிபாடிஸ் பை டிஎன்ஏ வேக்சின் வாஸ் டெவலப்டு. இந்த டிஎன்ஏ வேக்சின் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க எப்போ 1997. ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்டட் இன் மைஸ். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, அந்த மைஸில் வெள்ளை எலியில் தான் அதை வந்து இன்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எதுக்காக எந்த ஒரு மெடிசினாலுமே இந்த மைஸில் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ அதோட பாடி ஸ்ட்ரக்சர், ஃபிசியாலஜிக்கல் ஆக்டிவிட்டி ஹியூமனோடது கொஞ்சம் சேமாக இருக்குன்னு ரிசர்ச்சில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அதிகமாக எலியை தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, in மைஸில் வந்து ரிசர்ச்சர்ஸ் இன்ஜெக்டட் பிளாஸ்மிட்ஸ் கண்டெய்னிங் த ஜீன்ஸ் ஃபார் மலேரியல் பேராசைட். அதாவது மலேரியல் பேராசைட் இருக்கக்கூடிய ஒரு ஜீன் இருக்கக்கூடிய பிளாஸ்மிடை என்ன பண்ணுறாங்க, மைஸோட உடம்புல இன்ஜெக்ட் பண்ணிடுறாங்க. பண்ணதுக்கப்புறமா அண்ட் ஆல்சோ ஜீன்ஸ் ஃபார் த ஆன்டிபாடிஸ் அகேன்ஸ்ட் மலேரியல் பேராசைட். அதே மாதிரி அந்த மலேரியல் பேராசைட்டோட ஆன்டிபாடிஸையும் உள்ளே என்ன பண்ணுறாங்க, இன்ஜெக்ட் பண்ணுறாங்க. நோயவும் கொடுத்து அந்த ஆன்டிபாடிஸையும் வந்து என்ன பண்ணுறாங்க, இன்ஜெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இன்ஜெக்ட் பண்ணுறப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, பி லிம்போசைட்ஸ் 4 வந்து என்ன ஆகுது, அந்த மைஸில் இருக்கக்கூடியது வந்து டபுள் டியூட்டியை பண்ணுது. அதாவது ஆன்டிஜன் ஃபார் ஆன்டிபாடிஸ் அகேன்ஸ்ட் மலேரியல் பேராசைட் அது என்ன பண்ணுது அப்படின்னா வந்துட்டு அந்த அந்த ஆன்டிஜென்ஸ் ஃபார் ஆன்டிபாடிஸ் மலேரியல் பேராசைட்டுக்கு எதிரான ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. அதுக்கப்புறம் அந்த ஆன்டிஜன் வந்து ஸ்டிமுலேட் டு ப்ரொடியூஸ் மோர் அண்ட் மோர் ஆன்டிபாடிஸ். அந்த ஒரு ஆன்டிஜன் நிறைய ஆன்டிபாடிஸை ஸ்டிமுலேட் பண்ணுது. ஸோ த ஆன்டிபாடிஸ் ஸோ ப்ரொடியூஸ்டு ரியாக்ட் வித் மலேரியல் பேராசைட். அப்போ அந்த ஆன்டிபாடிஸ் என்ன பண்ணுது அப்படின்னா மலேரியல் பேராசைட் கூட ப்ரொடியூஸ் ஆகி ரியாக்ட் பண்ணுது. ஸோ த ஜென்ரேஷன் ஆஃப் ஆன்டிஜென்ஸ் அண்ட் ஆன்டிபாடிஸ் பை யூஸிங் ஏ டிஎன்ஏ வேக்சின். ஸோ இப்போ இதுக்கு பொதுவாக டிஎன்ஏ வேக்சின் யூஸ் பண்ணுறவங்க இது வந்து என்ன அப்படின்னா வந்து இஸ் அ ரீசன்ட் டெவலப்மெண்ட் இன் இம்யூனாலஜி. ரீசெண்டாக இம்யூனாலஜியில் வந்து இதை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. and is referred to as antigenic antibody approach of DNA vaccine. ஸோ இதுதான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டிஎன்ஏ வேக்சினுக்கு ஒரு ஆன்டிஜெனிக் ஆன்டிபாடி அப்ரோச்சாக இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சரியா? ஸோ அப்போ எந்த ஒரு பர்டிகுலர் செல் வந்து டபுள் டியூட்டி பண்ணுது அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா பி லிம்போசைட் 4 வந்து டபுள் டியூட்டி பண்ணும். ஸோ அதுக்கப்புறம் அது என்ன பண்ணுது அப்படின்னு வந்துட்டு அந்த டிஎன்ஏ வேக்சினோட அப்ரோச்சை வந்து அது வந்து ரெஃபர் பண்ணி அதோட ஃபுல் ஒர்க்கையும் பண்ணும். ஓகேவா? ஸ்க்ரீனிங் ஆஃப் பேத்தோஜெனிக் ஜீனோம் ஃபார் செலக்டிங் டிஎன்ஏ வேக்சின். ஸோ அப்போ ஒரு டிஎன்ஏ வேக்சினை செலக்ட் பண்ணுறதுக்கு அந்த பேத்தோஜெனிக் ஜீனோம் வந்து என்னென்ன ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படின்னா, the ultimate goal of scientists is to choose the right DNA fragment from the pathogen. ஸோ சயின்டிஸ்ட்டுக்கான ஒரு பெரிய ஒரு ரிஸ்க்கான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு பேத்தோஜனுக்கான கரெக்டான டிஎன்ஏவை செலக்ட் பண்ணி அதோட வேக்சினை வந்து ஸ்ட்ராங்கான ஒரு இம்யூன் ரெஸ்பான்ஸ்க்கு வந்து இன்ஜெக்ட் பண்ணுறது தான் வந்து என்னது பெரிய விஷயம். ஸோ இந்த பர்பஸ்க்காக பேத்தோஜனோட டிஎன்ஏ வந்து என்ன பண்ணுறாங்க, broken into fragments. அப்போ இதுதான் பேத்தோஜனோட டிஎன்ஏனா அதை என்ன பண்ணுறாங்க, ஃப்ராக்மெண்ட்டாக பிரேக் பண்ணுறாங்க. அண்ட் a large number of vaccines DNA plasmid can be prepared. ஸோ இப்படி குட்டி குட்டியாக ப்ரொடியூஸ் பண்ணுறப்போ நிறைய நம்பர் ஆஃப் வேக்சின் வந்து என்ன பண்ண முடியும், இதில் இருந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ த இம்யூன் ரெஸ்பான்ஸ் ஃபார் ஈச் ஒன் ஆஃப் த டிஎன்ஏ வேக்சின், இந்த ஒவ்வொரு டிஎன்ஏ வேக்சினோட இம்யூன் ரெஸ்பான்ஸ் வந்து கேன் பி எப்படி ஸ்டடி பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்டடிடு பை இன்ஜெக்டிங் த பேத்தோஜன். அப்போ ஒவ்வொன்றையும் தனித்தனியாக என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு பாடியில் இன்ஜெக்ட் பண்ணும்போது தான் அது எந்த அளவு அந்த டிசீஸை அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறது என்ன ஆகும் தெரியும். ஸோ அப்படி பண்ணுறாங்க. ஸோ பை ஸ்க்ரீனிங் த டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ் ஆஃப் த பேத்தோஜெனிக் ஜீனோம். ஸோ அப்படி ஒவ்வொன்றையும் இன்ஜெக்ட் பண்ணி நம்ம பார்க்கும்போது இட் இஸ் பாசிபிள் டு சூஸ் ஒன் ஆர் ஃபியூ டிஎன்ஏ வேக்சின். அப்போ அதில் எது பெஸ்ட்டாக இருக்கோ அந்த ஒன்றையோ இல்லை எல்லாமே பெஸ்ட்டாக இருந்தால் எல்லாத்தையுமே நம்மளால் என்ன பண்ண முடியும், மேக்ஸிமல் இம்யூன் ப்ரொடெக்ஷனுக்காக யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ இதில் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னு புரியுதா, மொத்த டிஎன்ஏவையும் குட்டி குட்டி ஃப்ராக்மெண்ட்ஸாக கட் பண்ணி அந்த ஒவ்வொரு ஃப்ராக்மெண்ட்லேயும் என்ன பண்ணுறாங்க, அதில் அந்த இம்யூனிட்டிக்கு செலுத்தி பார்க்குறாங்க. ஸோ எதில் ஹையஸ்ட்டாக அது டிசீஸை கண்ட்ரோல் பண்ணுதோ அதை ஸ்பெசிஃபிக் வேக்சினாக எடுத்துக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த டிஎன்ஏ வேக்சின்கான ஒரு சில அட்வான்டேஜஸ். ஓகேவா? ஸோ இப்போ தேர் ஆர் செவரல் நிறைய அட்வான்டேஜஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னு வந்துட்டு டிஎன்ஏ வேக்சினில் வந்து இருக்குது. ஸோ என்ன அப்படின்னா the tedious and costly procedures of purifying antigens ஆர் கிரியேட்டிங் ரீகாம்பினன்ட் வேக்சின்ஸ் ஆர் நாட் நெசசரி. ஸோ இப்போ என்ன அப்படின்னா ரொம்ப காஸ்ட்லியான ப்ரொசீஜர், அதாவது ரொம்ப விலை கூடின கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி தான் பண்ணணுங்கிறதுலாம் இல்லை. ஆன்டிஜனை பியூரிஃபை பண்ணுறதுக்கு அப்படி இல்லைன்னா ரீகாம்பினன்ட் வேக்சின் வந்து கிரியேட் பண்ணி தான் பண்ணணுங்கிறது ஒரு நாட் நெசசரி, அதுவும் முக்கியமான விஷயம் இல்லை. இந்த டிஎன்ஏ வேக்சின்ஸ் வந்து வெரி ஸ்பெசிஃபிக் இன் ப்ரொடியூசிங் த டார்கெட் ப்ரோட்டீன். ஸோ ஸ்பெசிஃபிக்காக எதை ப்ரொடியூஸ் பண்ணணுமா, டார்கெட் ப்ரோட்டீனை ப்ரொடியூஸ் பண்ணணுமா, அதுலேயே ஆன்டிஜன் ஆர் ஆன்டிபாடிஸை. ஸோ தே ட்ரிகர் அப்படி பண்ணுறப்போ இது என்ன பண்ணுது, தே ட்ரிகர் இம்யூன் ரெஸ்பான்ஸ் ஒன்லி அகெயின்ஸ்ட் ஸ்பெசிஃபிக் பேத்தோஜன். ஸோ அப்படி பண்ணுறப்போ இது வந்து ஸ்பெசிஃபிக்கான பேத்தோஜனை மட்டும் என்ன பண்ணும், அதை ட்ரிகர் பண்ணும்.
சரியா? ஸோ அதை தான் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம வந்து பெரிய லெவலில் செலவு பண்ணி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இது தாண்டி ஜென்ரலாக பார்த்தோம் அப்படின்னா இந்த டிஎன்ஏ வேக்சின் வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு எலிசிட் மச் ஹையர் இம்யூன் ரெஸ்பான்ஸ் கம்பேர்டு டு அதர் கைண்ட்ஸ் ஆஃப் வேக்சின். அப்போ நான் எல்லா வேக்சினையும் கம்பேர் பண்ணுறப்போ எனக்கு இந்த டிஎன்ஏ வேக்சின் எப்படி இருக்குது? மச் ஹையர் இம்யூன், அதிகமான இம்யூனிட்டி இருக்குது. டிஎன்ஏ வேக்சின்ஸ் ஆர் மோர் ஸ்டேபிள் ஃபார் டெம்பரேச்சர் வேரியேஷன். இப்போ எந்த டெம்பரேச்சர்லேயுமே அது ஸ்டேபிளாக இருக்குது. ஹையஸ்ட் டெம்பரேச்சர்லேயும் ஸ்டேபிளாக இருக்குது, கம்மியான டெம்பரேச்சர்லேயும் ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்னா ஐ வில் ப்ரிஃபர் அந்த பர்டிகுலர் டிஎன்ஏ வேக்சினை தானே நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ அதை தான் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ டெம்பரேச்சரோட வேரியேஷன் வந்து பெரிய அளவில் எந்த ஒரு சேஞ்சஸையும் ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, தென் அண்ட் ஆல்சோ லோ ஆர் ஹையாகவும் இருக்கலாம். கூடுதல் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அதுக்கு குறையாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. தென் த கன்வென்ஷனல் வேக்சின், மற்ற வேக்சினை விட. ஸோ இப்படி இருக்கிறதுனால ஸ்டோரேஜ் அண்ட் டிரான்ஸ்போர்ட் ப்ராப்ளம்ஸ் அசோசியேட்டட் வித் வேக்சின்ஸ் ஆர் மினிமல். ஸோ இப்படி இருக்கிறதுனால அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதோ இல்லை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நான் கொண்டு போனேன்னாலோ அதில் எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. இந்த டெலிவரி மெத்தட்ஸ் டு த ஹோஸ்ட் ஆர் சிம்பிளர் ஃபார்ம் டிஎன்ஏ வேக்சின். ஸோ அப்போ டெலிவரி பண்ணுறதும் ஒரு ஹோஸ்ட்லேருந்து இன்னொன்றுக்கு எப்படி தான் சிம்பிளாக அந்த டிஎன்ஏ வேக்சின்லேருந்து இன்ஜெக்ட் பண்ணுறது மூலமாக ஈஸியாக பண்ண முடியும். டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் டிஎன்ஏ வேக்சின். ஸோ இப்போ இதில் ஒரு சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்னா த ஃபேட் ஆஃப் த டிஎன்ஏ வேக்சின் இந்த ஹோஸ்ட் செல் இஸ் நாட் எட் கிளியர். என்ன ஒரே ஒரு பிரச்சனைனா ஹோஸ்ட் செல் எதுங்கிறது நமக்கு கரெக்டாக தெரியணும். இல்லை அப்படின்னா அது ஃபுல்லாகவே என்ன ஆகாது, வேல்யூ கிடையாது. ஸோ தேர் இஸ் அ பாசிபிலிட்டி ஆஃப் திஸ் டிஎன்ஏ கெட்டிங் இன்டகிரேட்டட் into the host genome and this may interrupt the normal function. ஸோ ஒருவேளை இந்த டிஎன்ஏ இன்டகிரேட் வந்து அந்த ஹோஸ்ட் ஜீனோம்குள்ளே ப்ராப்பராக இல்லை அப்படின்னா திஸ் மே இன்டரப்ட் த நார்மல் ஃபங்க்ஷன், அதோட நார்மல் ஃபங்க்ஷனை அது பண்ணாது. தேர் ஆல்சோ எக்ஸிஸ்டட் டேஞ்சர் ஆஃப் கேன்சர். ஸோ சம்டைம் என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரியான டிஎன்ஏ வேக்சின் ப்ராப்பராக தேவையில்லாதது நம்ம யூஸ் பண்ணுறப்போ கேன்சர் கூட வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ தென் த போஸ்ட் டிரான்ஸ்லேஷனல் மாடிஃபிகேஷன் ஆஃப் த ஜீன், அதாவது இந்த டிஎன்ஏ வேக்சின் ப்ராடக்ட் இன் ஹோஸ்ட் செல் மே நாட் பி சேம் ஆஸ் ஃபவுண்ட் இன் த நேட்டிவ் ஆன்டிஜன். இதை தாண்டி இன்னொரு என்ன அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த போஸ்ட் டிரான்ஸ்லேஷனல் மாடிஃபிகேஷன் நம்ம ஒன்ஸ் அதை வந்து இன்ஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா லேட்டராக ஏதாவது மாடிஃபிகேஷன் அந்த ஜீனில் நடந்தாலும் அந்த ஹோஸ்ட் செல் வந்து மே நாட் பி த சேம். அந்த ஹோஸ்ட் செல் எப்படி இருக்காது, இருந்த மாதிரி நேட்டிவ் எப்படி இருந்துச்சோ அப்படி இருக்காது. அந்த ஹோஸ்ட் செல்லே என்ன ஆயிருமா, மாறிடும், சேஞ்ச் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக டிஎன்ஏ வேக்சின் வந்து ப்ரெசெண்டாக எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 1990 இருந்து செவரல் குரூப் ஆஃப் ஒர்க்கர்ஸ் வேர்ல்டு லெவலில் என்ன பண்ணியிருக்காங்க, ட்ரைங் டு டெவலப் டிஎன்ஏ வேக்சின் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய டிசீஸ்க்கு அகேன்ஸ்டாக எக்ஸ்பெரிமெண்டல் அனிமல்ஸை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் ஜெனட்டிக் இம்யூனைசேஷன் ஹேஸ் பீன் டன் அகேன்ஸ்ட் ஏ நம்பர் ஆஃப் பேத்தோஜெனிக் ஆர்கானிசம். ஆனால் ஜெனட்டிக் இம்யூனைசேஷனும் நிறைய பேத்தோஜெனிக் ஆர்கானிசத்தை வச்சு என்ன தான் இருக்காங்க, பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதில் வந்து இன்ஃப்ளூயன்ஸா ஏ வைரஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, ரேபிஸ் வைரஸ், ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ், bovine herpes virus, HIV type 1 and plasmodium species, இந்த மாதிரியான நிறைய டிசீஸ்க்கு அகேன்ஸ்டாக என்ன பண்ணிட்டு தான் இருக்காங்க, இதை வந்து ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இட் மஸ்ட் பி நோட்டட் தட் டிஎன்ஏ வேக்சின் ஹவ் நாட் பீன் ட்ரைடு இன் ஹியூமன்ஸ். அதே மாதிரி நிறைய ரீசனுக்காக நம்ம டேரெக்டாக என்ன பண்ண முடியாது, இந்த வேக்சினை ஹியூமனில் டெஸ்ட் பண்ண முடியாது. ஸோ த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பீயிங் த அன்னோன் ரிஸ்க் ஆஃப் தீஸ் ஃபாரின் டிஎன்ஏஸ் இன் ஹியூமன் சப்ஜெக்ட். ஒருவேளை நம்ம அதை பண்ணணும் அப்படின்னா இட் இஸ் ஒரு அன்னோன் ரிஸ்க். ஏன்னா என்ன மாதிரியான விளைவு வருங்கிறதே நமக்கு தெரியாது. அந்த மாதிரியான பெரிய பெரிய ப்ராப்ளம்ஸ்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ 1990 இருந்து உலகம் முழுவதும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா நிறைய டிசீஸ்க்கு எதிராக டிஎன்ஏ வேக்சின் ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ அதில் நிறைய டிசீஸ் இருக்குது, இன்ஃப்ளூயன்ஸா, ரேபீஸ், ஹெப்படைட்டிஸ் பி, ஓகேவா, HIV type 1, பிளாஸ்மோடியம், இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ இதில் பர்டிகுலராக ஹியூமனுக்கு நம்ம ட்ரை பண்ணாததுக்கு நிறைய ரீசன் இருக்குது, பிகாஸ் நிறைய சைடு எஃபெக்டை காஸ் பண்ணிடும். அடுத்தது ஆர்என்ஏ வேக்சின். ஸோ இப்போ என்ன அப்படின்னா ஆர்என்ஏ வேக்சினை பொறுத்தளவில் நிறைய செவரல் ஒர்க்கர்ஸ் ஆர் ட்ரைங் டு ஆர்என்ஏ மாலிகூல்ஸை வந்து வேக்சினாக ட்ரை பண்ணுறதுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆர்என்ஏ கேன் ரெடிலி சிந்தசைஸ் த ஆன்டிஜெரிக் ப்ரோட்டீன்
அண்ட் ஆஃபர் இம்யூனிட்டி. ஸோ அந்த ஆர்என்ஏ என்ன பண்ணும், ஆன்டிஜெனிக் ப்ரோட்டீனை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஆர்என்ஏ வந்து லெஸ் ஸ்டேபிள் தென் டிஎன்ஏ. டிஎன்ஏ விட இது வந்து ஸ்டேபிளாக இருக்காது, நிலையானதாக இருக்காது. ஸோ இதனால் ஆர்என்ஏ வேக்சின் வந்து உருவாக்குறதோ இல்லை அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதோ ஒரு ரிஸ்க்கான விஷயம். நம்ம டிஎன்ஏ வேக்சின் என்ன பார்த்தோம், டெம்பரேச்சர் ஸ்டேபிளாக இருக்கும், எங்கே வேணாலும் கொண்டு போகலாம், எப்போ வேணாலும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணலான்னு பார்த்தோம். பட் ஆர்என்ஏ வேக்சின் இஸ் நாட் லைக் தட். ஸோ ஆர்என்ஏ வேக்சின் நமக்கு வந்து அது வந்து பெரிய ஒரு ப்ரிஃபரபிளாக இல்லை. ஸோ therefore progress in the development of RNA vaccine has been rather slow compared to the DNA vaccine. இந்த ரீசனால் டிஎன்ஏ வேக்சினை கம்பேர் பண்ணுறப்போ ஆர்என்ஏ வேக்சினோட ப்ராக்ரஸ் வந்து அதிகமாக என்ன பண்ணுறாங்க, டெவலப் பண்ணுறாங்க. சரியா? அடுத்தது பிளான்ஸ் ஆஸ் எடிபிள் சப்யூனிட் வேக்சின். அப்போ பிளான்ஸை வந்து எடிபிள் சப்யூனிட் வேக்சினாக என்ன பண்ணுறாங்க, யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது பிளான்ஸ் வந்து எப்படி எடிபிள் சப்யூனிட் வேக்சினாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறப்போ பிளான்ஸ் மூலமாக நம்ம அந்த சப்யூனிட் வேக்சின் யூஸ் பண்ணி சீப் அண்ட் சேஃப். ஓகே, ரொம்ப ரேட்டு கம்மி அண்ட் தென் அதோட ப்ரொடக்ஷன் சிஸ்டம் எல்லாமே ரொம்ப கம்மி இந்த சப்யூனிட் வேக்சினை யூஸ் பண்ணுறதுல. ஸோ த எடிபிள் வேக்சின் கேன் பி ஈஸிலி இன்ஜெஸ்டட் பை ஈட்டிங் பிளான்ஸ். ஸோ இந்த எடிபிள் வேக்சினை ஈஸியாக நம்ம என்ன பண்ண முடியும், பிளான்ஸில் இன்ஜெக்ட் பண்ண முடியும். ஸோ இப்படி பண்ணுறப்போ திஸ் எலிமினேட்ஸ் த ப்ராசஸிங் அண்ட் பியூரிஃபிகேஷன் ப்ரொசீஜர் தட் ஆர் அதர்வைஸ் நீடட். ஆனால் நம்ம டேரெக்டாக இன்ஜெக்ட் பண்ணாலும் நிறைய பியூரிஃபிகேஷன் ப்ரொசீஜர்லாம் நமக்கு தேவைப்படும். டிரான்ஸ்ஜெனிக் பிளான்ஸ் லைக் டொமேட்டோ, பொட்டேட்டோ இதெல்லாம் டெவலப்டு ஃபார் எக்ஸ்பிரஸிங் ஆன்டிஜென்ஸ் டிரைவ்டு ஃப்ரம் அனிமல் வைரஸ். ஸோ இப்போ இதெல்லாம் என்ன பண்ணுறாங்க, அனிமல் வைரஸ்லேருந்து என்ன பண்ணுறாங்க, எக்ஸ்பிரஸ் பண்ணி எடுக்கிறாங்க. எக்ஸாம்பிள் வந்து ரேபிஸ் வைரஸ் அண்ட் ஹெர்பஸ் வைரஸ். ஓகே, பிளான்ஸ் ஆஸ் எடிபிள் சப்யூனிட் வேக்சின் பாருங்கள் எப்படிலாம் யூஸ் பண்ணுறாங்க பாருங்கள். டிசைடு ஜீனை பேத்தோஜனில் இருந்து எடுத்து அதை வந்து குளோனிங் ஒரு இதுக்குள்ளே ஒரு வெக்டாரில் இன்ஜெக்ட் பண்ணி அதை ஒரு பிளான்ட்டில் இன்ஜெக்ட் பண்ணுறாங்க. அதுலேருந்து நமக்கு வெஜிடபிள்ஸ் கிடைக்கிது. அதை நம்ம சாப்பிட்றப்போ அப்படி வேக்சினை தனியாக எடுக்காமல் நான் அந்த வெஜிடபிள்ஸ் எடுத்தாலே எனக்கு டேரெக்டாக என்ன கிடச்சிரும், அந்த வேக்சின் கிடச்சிரும். செலக்டட் எடிபிள் சப்யூனிட் வேக்சின் என்னென்ன மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, ரேபிஸ் கிளைகோப்ரோட்டீனை டொமேட்டோவில் யூஸ் பண்ணியிருக்காங்க. எஃப்எம்டி ஃபுட் மவுத் வைரஸை வந்து அரபிடாப்சிஸில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹெர்பஸ் வைரஸ் வந்து டொபேக்கோவில், காலரா டாக்ஸின் சப்யூனிட்டை பொட்டேட்டோவில், ஹியூமன் சைக்கோ மெகாலோ வைரஸ் கிளைகோப்ரோட்டீன் பி வந்து டொபேக்கோவில். இந்த மாதிரி ஒவ்வொரு பிளான்ட்டும். ஸோ இப்போ இது எந்த பிளான்ட் சப்யூனிட் வேக்சினாக எந்த பிளான்ட்டை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணலாம், கொஸ்டின் கேட்கலாம். ஸோ இப்போ எடிபிள் வேக்சினோட ப்ரொடக்ஷன் அண்ட் யூசஸ், எப்படி எடிபிள் வேக்சின் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க, தென் அதோட யூசஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து பாக்டீரியம் அக்ரோபாக்டீரியம் டியூமிஃபேஷியன்ஸ். ஓகேவா, வந்து காமன்லி யூஸ்டு டெலிவர் த டிஎன்ஏ. இந்த டிஎன்ஏ டெலிவர் பண்ணதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது வந்து அக்ரோபாக்டீரியம் டியூமிஃபேஷியன்ஸ். ஃபார் பாக்டீரியல் ஆர் வைரல் ஆன்டிஜன் இது ரெண்டுக்குமே இதை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ பிளாஸ்மிட் கேரிங் த ஆன்டிஜன், இந்த ஆன்டிஜனை கேரி பண்ணக்கூடிய இந்த பிளாஸ்மிட் ஜீன் வந்து ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அண்ட் ஆர் இன்கார்பரேட்டட் இன்டு த பாக்டீரியல் செல். பாக்டீரியல் செல்குள்ளேயும் அது வந்து என்ன இன்கார்பரேட்டடாக இருக்கும். சரியா? ஸோ த கட் ஸ்பீஷிஸ் ஆஃப் பொட்டேட்டோ லீவ்ஸை கட் பண்ணி வந்து எக்ஸ்போஸ்டு டு அன் ஆன்டிபயோட்டிக் உள்ள எக்ஸ்போஸ் பண்ணி அதில் என்ன பண்ணுறாங்கன்னா விச் கேன் கில் த செல்ஸ் தட் லேக் நியூ ஜீன்ஸ். ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னு வந்துட்டு நிறைய நியூ ஜீன்ஸை வந்து லேக் பண்ணும். ஸோ அதையும் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த மாதிரி எடிபிள் வேக்சினாக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அப்போ நம்ம வேக்சின்னா த்ரூ இன்ஜெக்ஷன் தான் அப்படிங்கிறத தாண்டி எடிபிள் சாப்பிடக்கூடிய பொருளையும் அந்த வேக்சினை இன்ஜெக்ட் பண்ணுறது தான் இந்த மெத்தடு. ஸோ த சர்வைவிங் செல்ஸ் வந்து அது சர்வை ஆகக்கூடிய இந்த செல்ஸ் ஜீனில் வந்து அல்டர் பண்ணுறது வந்து என்ன ஆகும், கேன் மல்டிப்ளை அண்ட் ஃபார்ம் அ கேலஸை வந்து என்ன பண்ணும், கேலஸை வந்து ஃபார்ம் பண்ணும். ஸோ இந்த கேலஸ் வந்து அலோடு டு ஸ்ப்ரவுட் ஷூட்ஸ் அண்ட் ரூட். இந்த கேலஸ் டிஷ்யூ கல்ச்சரில் பண்ணுவாங்க. ஸோ இதை குட்டி குட்டி பீஸ் பண்ணி அதில் இருந்து ரூட் அண்ட் ஷூட்டை வந்து என்ன பண்ணுவாங்க, ப்ரொடியூஸ் பண்ண வைப்பாங்க. விச் ஆர் க்ரோன் இன் சாயில் டு ஃபார்ம் பிளான்ஸ். அதை ஃபைனலாக சாயிலில் வச்சு வளர வைப்பாங்க. இன் அபவுட் 3 வீக்ஸ்க்கு அப்புறம் இந்த பிளான்ஸ் பியர் பொட்டேட்டோ அதுலேருந்து பொட்டேட்டோ வர ஆரம்பிக்கும். ஸோ அதில் ஆன்டிஜன் வேக்சினும் சேர்ந்து வரும். ஸோ ஃபஸ்ட்டு கிளினிக்கல் ட்ரையல் இன் ஹியூமன் வந்து என்னது, பிளான்ட் டிரைவ்டு வேக்சின் தான். ஸோ இது வந்து 1997 ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து டிரான்ஸ்ஜெனிக் பொட்டேட்டோஸில் வந்து டாக்ஸின் ஈகோலை காசிங் டயரியா காஸ் பண்ணக்கூடிய அந்த ஈகோலைக்கு அகெயின்ஸ்டாக தான் என்ன பண்ணியிருக்காங்க, பொட்டேட்டோவில் வந்து இன்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க. சரியா? அடுத்தது அட்டெனுவேட்டட் ரீகாம்பினன்ட் வேக்சின். ஸோ இப்போது ஏர்லி இயர்ஸ் ஸ்டார்டிங் இயர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து வேக்சின் ரிசர்ச்சில் வந்து அட்டெனுவேட்டட் ஸ்ட்ரெயின் ஆஃப் சம் பேத்தோஜெனிக் ஆர்கானிசம்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, ப்ரிப்பேர்டு பை ப்ரொலாங்டு கல்டிவேஷன் வீக்ஸ் மந்த்ஸ் ஆர் ஈவன் இயர்ஸுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, வந்து கல்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ ரீசன்ஸ் தெரியாமலே இருந்தாலும் இந்த இன்ஃபெக்ஷியஸ் ஆர்கானிசம் வந்து என்ன ஆகும், லூஸ் இட்ஸ் எபிலிட்டி டு காஸ் டிசீஸ் காஸ் பண்ணக்கூடிய கேரக்டர் அது வந்து லூஸ் பண்ணிடும். பட் retains its capability to act as immunizing agent. பட் அதோட இம்யூனிட்டி பவரை மட்டும் அது என்ன பண்ணும், கேப்பபிளாக வச்சுருக்கும். திஸ் டைப் ஆஃப் அப்ரோச் வந்து ஆல்மோஸ்ட் அவுடேட்டட். பட் இந்த மாதிரி மெத்தட் வந்து இப்போ ரீசெண்டாக கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இது எல்லாமே அப்போ ஏர்லியர் டைமில் தான் வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா வந்துட்டு இந்த மெத்தட்லாம் இருந்திருக்கு. ஓகேவா? ஓகே.
ஸோ பொதுவாகவே என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த அட்டனுவேட்டட் அப்படின்னு சொல்லும்போது, ஸோ அட்டனுவேட்டட்னா அது வந்து அதோட அந்த அதோட ஹீட் கில் பண்ணி அதோட பவரை கொஞ்சம் குறைச்சி நம்ம வேக்சினாக யூஸ் பண்ணுற மெத்தடு தான். சரியா? ஸோ இட் இஸ் now possible to genetically engineer the organisms. இப்போ ரீசெண்டாக நம்ம ஜெனட்டிக்கல் இன்ஜினியரிங் ஆர்கானிசத்தை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம், பாக்டீரியாவோ வைரஸோ. ஸோ அப்படி பண்ணுறப்போ அண்ட் யூஸ் தம் ஆஸ் லைவ் வேக்சின், அந்த லைவ் வேக்சினாவே நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி வேக்சின் வந்து என்ன ஆகும், ரெஃபர் டு as attenuated recombinant வேக்சின். ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க, அதில் இருக்கக்கூடிய பவரை குறைச்சி நம்ம என்ன பண்ணுறோம், we are used as a வேக்சினாக யூஸ் பண்ணுறோம். ஸோ the genetic manipulations for the production of these vaccine, இந்த வேக்சினோட genetic manipulation are broadly of two டைப்ஸ்லாம் இருக்குது. டெலிஷன் ஆர் மாடிஃபிகேஷன் ஆஃப் விருலன்ஸ் ஜீன்ஸ் ஆஃப் பேத்தோஜெனிக் ஆர்கானிசம்ஸ். ஸோ அப்போ இதில் வந்து ஜெனடிக் மானிப்புலேஷன் ஆஃப் நான் பேத்தோஜெனிக் ஆர்கானிசம்ஸ் டு கேரி அண்ட் எக்ஸ்பிரஸ் ஆன்டிஜென் டிட்டர்மினன்ட்ஸ் ஃப்ரம் த பேத்தோஜெனிக் ஆர்கானிசம். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இதில் அதாவது என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த விருலன்ஸ் ஆஃப் ஜீனை வந்து டெலிட் பண்ணலாம் அல்லது மாடிஃபை பண்ணி என்ன பண்ணலாம், ஒரு பேத்தோஜெனிக் ஆர்கானிசத்தை ப்ரொடியூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஜெனடிக் மானிப்புலேட், நம்மளே அந்த ஜீனை மானிப்புலேட் புதுசாக உருவாக்கி நான் பேத்தோஜெனிக் ஆர்கானிசத்தை ப்ரொடியூஸ் பண்ணி அல்லது அதிலேயே என்ன பண்ணலாம், கேரி அண்ட் எக்ஸ்பிரஸ் ஆன்டிஜெனை கேரி பண்ணுற அளவுக்கு என்ன பண்ணலாம், ஒரு பேத்தோஜெனிக் ஆர்கானிசத்தை ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஸோ த அட்வான்டேஜ் வித் அட்டனுவேட்டட் வேக்சின். ஸோ இப்போ அட்டனுவேட்டட் வேக்சினோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இஸ் தட் த நேட்டிவ் கன்ஃபர்மேஷன் ஆஃப் த இம்யூனோஜெனிக் டிட்டர்மினன்ஸ் இஸ் ப்ரிசர்வ்ட். இதில் நிறைய இம்யூனிட்டி வந்து டிட்டர்மின் பண்ணக்கூடிய விஷயம் நிறைய இருக்குது. ஸோ ஹென்ஸ் இம்யூன் ரெஸ்பான்ஸ் இஸ் சஸ்டைனபிளி ஹை. அதோட இம்யூன் ரெஸ்பான்ஸும் எப்படி இருக்குமா, ஹையாகவே இருக்கும். ஸோ திஸ் இஸ் இன் கான்ட்ராஸ்ட் டு பியூரிஃபைடு ஆன்டிஜென்ஸ் விச் ஆஃபன் எலிசிட் புவர் இம்யூனாலஜிக்கல் ரெஸ்பான்ஸ். சம்டைம் இது வந்து என்ன ஆகும், ஆன்டிஜனை பியூரிஃபை பண்ணுறப்போ இதில் அந்த இம்யூனாலஜிக்கல் ரெஸ்பான்ஸ் வந்து என்ன ஆகும், புவர் கம்மியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. சம் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் அட்டனுவேட்டட் வேக்சின் வந்து டெவலப்டு பை ஜெனடிக் மேனிபுலேஷன் ஆர் பிரீஃப்லி. ஸோ இது தவிர இன்னும் நிறைய அட்டனுவேட்டட் வேக்சின்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ அப்போ அந்த அட்டனுவேட்டட் வேக்சின்ஸ் அப்படிங்கிறதுனால அதோட பவரை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி யூஸ் பண்ணுறது தான். ஓகே, ஸோ இதை தாண்டி அடுத்த கிளாஸில் வந்து காலரா டிசீஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த டாப்பிக்கில் உள்ள கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்ப்போமா? ஸோ பாருங்கள், ஜெனடிக் இம்யூனைசேஷன் பை யூசிங் டிஎன்ஏ வேக்சின் இஸ் அ நாவல் அப்ரோச் தட் கேம். எப்போ வந்துச்சு, 1990 வந்துச்சு. ஸோ ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆன்டிஜன் ஆஸ் வெல் ஆன்டிபாடிஸ் பை டிஎன்ஏ வேக்சின். எப்போ முதல்ல ஆன்டிஜன் அண்ட் ஆன்டிபாடி வேக்சினை ப்ரொடியூஸ் பண்ணினாங்க, 1997. So immune response for each one of the DNA vaccine can be studied by injecting pathogen. Which bacterium commonly used to deliver the DNA for bacterial or viral antigen? எந்த bacterium வந்து அந்த DNA bacterial or viral antigen deliver பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது? Agrobacterium tumefaciens. So the injection of transgenic potatoes with the toxin of E. coli, அதாவது அந்த எந்த டிசீஸ்க்கு அகேன்ஸ்டாக அந்த பொட்டேட்டோவில் வந்து அதை வந்து இன்ஜெக்ட் பண்ணோம் அப்படின்னு வந்துட்டு டயரியா. சரியா? ஸோ இதெல்லாம் தான் முக்கியமான கொஸ்டின். ஸோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்னா இது மட்டும் கிடையாது, இன்னும் நிறையா இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ பேசிக்காக இந்த பாக்ஸில் இருக்கக்கூடியதை கொஞ்சம் நல்லா படிச்சுக்கணும். ஸோ என்னென்ன மாதிரியான பிளான்ட்ஸ் வந்து என்னென்ன மாதிரியான ஆன்டிஜனை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஹோஸ்ட் பிளான்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ அந்த டொமேட்டோ எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, டொமேட்டோ அரபிடாப்சிஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, டொபாக்கோ எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, பொட்டேட்டோ எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியணும். எடிபிள் சப்யூனிட் வேக்சின்னா என்னது, ஆர்என்ஏ வேக்சின்னா என்னது. ஓகேவா? இப்போ ரீசெண்டாக டிஎன்ஏ வேக்சின்ஸ் வந்து என்னென்ன மாதிரியான பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஒன்ஸ் பார்த்துருவோமா? ஸோ டிஎன்ஏ வேக்சினா என்ன, ஸோ 1990 அது வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. டிஎன்ஏ வேக்சினோட ஆக்ஷன் மெக்கானிசம் என்ன, அது எப்படி வந்து என்னென்ன மெத்தடில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ டெலிவரி மெத்தட்ஸ்னால் பார்த்தோன்னா நாசல் ஸ்ப்ரே இருக்குது, இன்ட்ராமஸ்குலர் இன்ஜெக்ஷன் இருக்குது, இன்ட்ராவீனஸ் இன்ஜெக்ஷன் இருக்குது. சரியா? இன்ட்ராடெர்மல் இன்ஜெக்ஷன் இருக்குது, ஜீன் கனார் பயாலிஸ்டிக் டெலிவரி, இந்த மாதிரி நிறைய மெத்தட் இருக்குது. ஸோ ஆர்என்ஏ ப்ரொடியூஸ் பண்ணுறப்போ அதோட மெத்தட் வந்து எப்படி இருக்கும், ஹியூமரல் இம்யூனிட்டினா என்ன, செல்லுலர் இம்யூனிட்டினா என்ன, சரியா, காம்ப்ளிமெண்ட்ரி டிஎன்ஏ வேக்சின்னா என்ன. ஓகேவா? ஸோ எந்த இயர் இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, இந்த மாதிரியான எல்லாமே நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ பி லிம்போசைட்னா என்னது, இந்த டிஎன்ஏ பேத்தோஜெனிக் ஜீனம் அது எப்படி காஸ் பண்ணுது, இந்த டிஎன்ஏ வேக்சினோட அட்வான்டேஜஸ் என்ன. ஸோ இப்போ ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் அந்த மாதிரி ஏதாவது கேட்குறப்ப அதோட அட்வான்டேஜஸ் அந்த மாதிரி கேட்கலாம். ஸோ அப்போ அதோட டார்கெட் ப்ரோட்டீனா என்னது, ஆன்டிஜென்னா ஆன்டிபாடியா அப்படிங்கிற எல்லாமே தெரியணும்.
ஓகேவா? ஸோ இதோட டிஸ்அட்வான்டேஜஸ். ஸோ டிஎன்ஏ வேக்சின் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து என்னென்ன மாதிரியான டிசீஸ்க்காக வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஆர்என்ஏ வேக்சின்னா என்ன, அதை என்னென்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க, பிளான்ட்டை வந்து எப்படி வந்து எடிபிள் வேக்சினாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இன்ஜெக்ஷன் மூலமாக தான் எடுக்கணுங்கிறத தாண்டி பிளான்ட்ஸில் இருந்தும் நம்ம டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். என்னென்ன பிளான்ட்டு எடிபிள் வேக்சின் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற எல்லா மெத்தடுமே ப்ரீஃபாக பார்த்தோம். ஓகேவா? ஸோ ஐ ஹோப் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த இயர் என்னென்ன இதுங்கிறத கொஞ்சம் கிளியராக பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் காலரா பற்றி பார்ப்போம். தேங்க்யூ.